நமக்கு ஏதோ ஒரு காரணத்தினால சிறையிருப்பு வந்திருக்குது. இந்த சிறையிருப்புக்கு காரணம் என்ன என்று யோசிக்கும் போது கர்த்தர் என்ன செய்வார்னா அந்த சிறையிருப்பை மாற்றுவார். அந்த சிறையிருப்பை மாற்றுவார். அப்படி சிறையிருப்பு ஒரு மனுஷனுக்கு மாறும்போது ஸ்தோத்திரம், அவன் சிந்தனை செய்யணும். நான் செஞ்சிருக்கிறது தவறு, நான் செஞ்சிருக்கிறது பாவம் என்கிற உணர்வு அவனுக்குள்ளே உண்டாகும் போது அவனுடைய சிறையிருப்பு மாறும். ரெண்டாவது அவன் என்ன செய்யணும்னா அவன் தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும். நீங்களும் கூட இன்றைக்கு உங்கள் சிறையிருப்பு மாறணும்னு விரும்புகிறீங்கன்னா நீங்கள் தேவன் பக்கமாக திரும்பி பாருங்கள், உங்கள் சிறையிருப்பு மாறிடும். அடுத்து என்ன சொல்கிறாரு பாருங்கள், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். சிறையிருப்பு நீங்கணும்னா தேவனுடைய சத்தத்திற்கு நம்ம செவி கொடுத்தால் தேவன் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார். இன்றைக்கி உங்கள் சிறையிருப்பை கட்டாயம் தேவன் மாற்றுவார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, சிந்தனை பண்ணுங்கள், தேவன் பக்கமாய் திரும்புங்க, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க இடம் கொடுங்க.